ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வழங்கும் இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு விளையாட்டரங்கில் இன்று நடைபெறவிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, எந்தெந்த வீரர்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது, விரிவாக சொல்லலாம். இந்திய தடகள சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்தியன் கிராண்ட் பிரிக்ஸ் என சொல்லக்கூடிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று மாலை 3:30 மணிக்கு களைகட்ட காத்திருக்கிறது. இந்த தடகள சாம்பியன்ஷிப் தொடரானது அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியாக இது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 வகையான போட்டிகள் இந்த தொடரில் நடைபெற இருக்கிறது. 200 மீட்டர், 400 மீட்டர், 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயம், 1500 மீட்டர், 5000 மீட்டர், போல் வால்ட் என சொல்லக்கூடிய கம்பூன்றி தாண்டுதல், ட்ரிபிள் ஜம்ப் என சொல்லக்கூடிய மும்முறை தாண்டுதல் மற்றும் குண்டு எறிதல் ஆகிய 9 வகையான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்காக மைதானங்கள் இப்போதிருந்தே மிக தீவிரமாக தயார்படுத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கு இருக்கக்கூடிய தடகள சங்கங்களின் ஊழியர்கள் தற்பொழுது மைதானத்தை தயார்படுத்தி வருகின்றனர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று மாலை களை கட்டக்கூடிய இந்த போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து சந்தோஷ், அவினாஷ், வித்யா ராம்ராஜ், ரோஷ் மீனா, பவித்ரா ஆகிய முன்னணி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். பவித்ரா மற்றும் ரோஸ் மீனா ஆகியோர் போல் வால்ட் போட்டியில் ஒலிம்பிக் போட்டிக்கு தங்களுடைய பெயரை இணைப்பதற்காக இன்றைய போட்டியில் கடுமையாக போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே தடகளத்திலிருந்து தமிழ்நாட்டில் 5 வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ், அதே போல மகளிர் பிரிவில் சுபா வெங்கடேசன் ஆகிய 2 பேர் தேர்வாகி இருக்கிறார்கள். வித்யா ராமராஜ் மற்றும் ராஜேஷ் ரமேஷ் ஆகியோர் 2 பேர் மாற்று வீரராக அதே தொடரில் பங்கேற்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 20 கிலோமீட்டர் நடை ஓட்டப்பந்தயத்திலும் தமிழ்நாடு வீரர் மணிகண்டன் அவினேஷ் தேர்வாகி இருக்கிறார். எனவே இன்றைய போட்டியில் போல் வால்ட், குண்டு எறிதல் போட்டியில் தமிழ்நாட்டு வீரர்கள் தேர்வாகுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதேபோல் வித்யா ராமராஜ் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 பதக்கங்களை வென்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் PT உஷா சாதனையை முறியடித்திருந்தார். எனவே இன்றைய போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதற்காகவும் வித்யா ராமராஜ் இன்றைய போட்டியில் களம் காண இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.